கொட நாட்டிற்கு கோப்புகளை கொண்டு செல்வதால் மக்கள் பணம் வீணடிப்பு. நமக்கு நாமே பயணத்தில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறியதற்கு கண்டனம். கிரானைட் ஊழல் குறித்து இன்று அறிக்கை சமர்ப்பிக்கிறார் IAS அதிகாரி சகாயம். நரபலிகள் பற்றி மேலும் தகவல்கள் இடம்பெறலாம் என எதிர்பார்ப்பு. நேதாஜி தொடர்பான ஆவணங்களை வெளியிட மத்திய அரசு முடிவு. ஜனவரி 23ஆம் தேதி முதலாவது தொகுப்பு வெளியிடப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. நாடு முழுவதும் அப்துல் கலாம் பிறந்தநாள் விழா. டெல்லியில் சிலை திறப்பு. ஹைதராபாத்தில் ஏவுகணை ஆய்வு மையத்திற்கு கலாம் பெயரை சூட்டுகிறார் பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பாரிக்கர். ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் மீண்டும் தாக்குதல். கச்சத்தீவு அருகே கப்பலை மோதியதால் ஒரு படகு சேதம். வணக்கம். கோட்டையில் இருந்து புதிய சட்டப்பேரவைக்கு கோப்புகள் கொண்டு செல்ல கூடுதல் பணம் செலவாகும் என்று கூறிய ஜெயலலிதா தற்போது கோட்டையில் இருந்து கொடநாட்டிற்கு கோப்புகளை கொண்டு சென்று மக்களின் வரிப்பணத்தை வீணடித்து வருவதாக மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நமக்கு நாமே விடியல் மீட்பு 2ஆம் கட்ட பயணத்தின் 8ஆம் நாளில் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்தார். ஜெயங்கொண்டத்தில் பொதுமக்களிடையே உரையாற்றிய அவர் மத்திய அரசின் பாதுகாப்பு தேவை என உயர்நீதிமன்றமே கூறியிருப்பதன் மூலம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு தரம் தாழ்ந்திருக்கிறது என்பதை உணர முடியும் என்றார். அரசு பணிகளை பார்ப்பதாக கூறிக்கொண்டு கொடநாடு செல்லும் ஜெயலலிதா மக்களின் வரி பணத்தை வீணாக்கி வருவதாக சாடினார். விலைவாசி விஷம் போல உயர அதனை தடுக்க இயலாத கையாலாகாத அரசுதான் இந்த அதிமுக அரசு எனவும் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். அங்கிருந்து அரசு பணிகளை கவனிக்க போறாங்களாம். சிந்திச்சு பாருங்க கொஞ்சம். அரசு பணிகளை எப்படி அங்கிருந்து கவனிக்க முடியும்? திறப்பு விழா, அடிக்கல் நாட்டு விழா வீடியோ கான்பரன்ஸ்ல திறந்து வைக்கலாம், அது வேற. ஒரு ஃபைல்ல கையெழுத்து வாங்குறதுக்கு வீடியோ கான்பரன்ஸ்ல கையெழுத்து வாங்க முடியுமா? ஒரு கடிதத்துல கையெழுத்து வாங்கணும், அவசரத்து முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதணும், இல்ல ஒரு உத்தரவு போடணும், கோப்புல கையெழுத்து போடணும். எப்படி நான் கேட்கிறேன். ஆக அங்கிருந்து சென்னையிலிருந்து அதிகாரி கோட்டையிலிருந்து கிளம்பி நேரா விமான நிலையத்துக்கு வந்து அங்க விமானத்தை பிடிச்சி அங்க வந்து அதுக்கு பிறகு கோவையில வந்து இறங்கி அங்கிருந்து கார்ல ஏறி அதுக்கு பிறகு ஊட்டிக்கு போய் ஊட்டியிலிருந்து கொடநாட்டுக்கு போனோம். ஆக அரசுடைய பணம் எப்படிலாம் செலவாகுது பாருங்க. இதே தலைமைச் செயலகத்தை புதுசா தலைவர் கலைஞர் கட்டினார். இன்னும் 10% தான் பாக்கி, 5% பாக்கி. ஆக கோட்டையில சில அதிகாரிகள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கோட்டையிலிருந்து அங்கிருந்து கோப்புகளை கொண்டு வரணும்னா அதிக செலவாகும், வீண் செலவு. அதனால மீண்டும் தலைமைச் செயலகம் புதுசா வேண்டாம், பழைய இடத்துக்கு திரும்பினாங்க நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே. ஆனா இப்போ சென்னையிலிருந்து புறப்பட்டு அதற்கு பிறகு விமான நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து கோவையில இறங்கி கோவையிலிருந்து ஊட்டிக்கு வந்து ஊட்டியிலிருந்து கொடநாட்டுக்கு போகணும்னா ஏறக்குறைய 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டருக்கு. இதற்கு யார் செலவு? 30 வீட்டு பணமா? நான் கேட்கிறேன். ஆக இப்படி விலைவாசி விஷம் போல ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையை கூட கட்டுப்படுத்த முடியாத கையாளாகாத ஒரு ஆட்சி ஜெயலலிதா ஆட்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சியின் போது அரியலூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டு வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லப்பட்டதை மு.க. ஸ்டாலின் நினைவு கூர்ந்தார். முன்னதாக வாலிகண்டபுரத்தில் பருப்பு, மக்காச்சோளம், வெங்காயம், நெல் விவசாயிகளை சந்தித்து மு.க. ஸ்டாலின் கலந்துரையாடினார். பின்னர் உரையாற்றிய மு.க. ஸ்டாலின் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் 15 நாட்களுக்கு ஒருமுறை மக்கள் பிரதிநிதிகள் மக்களை சந்திக்கின்ற மாபெரும் திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்த உள்ளதாக அறிவித்தார். இனிமே யாரும் வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் நீங்க அரசியல்வாதியை தேடி போகக்கூடாது, அரசியல்வாதிகள் தான் உங்களை தேடி வரணும். அப்பதான் நாடு உருப்படும், அப்பதான் மக்கள் முன்னேற்றத்தை வர முடியும், உங்க பிரச்சனைகள் தீரும். ஆக அதை மனசுல வச்சுக்கோங்க. அதுதான் நடக்க போகுது. திமுக ஆட்சி வந்த உடனே அதுதான் நாங்கள் முதல்ல அமல்படுத்த போறோம். அது கவுன்சிலராக இருந்தாலும், எம்எல்ஏ இருந்தாலும், எம்பியா இருந்தாலும், மந்திரிகளா இருந்தாலும், யாரா இருந்தாலும்
அவங்க ஒரு 10 நாளைக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை அந்தந்த பகுதி மக்களுடைய பிரதிநிதி யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க போய் மக்களை போய் சந்திக்கணும். அப்படி சந்திக்கலன்னு செய்தி வந்துச்சுன்னா உடனே நடவடிக்கை எடுக்கப்படும். வேப்பூரில் வேலையில்லா பட்டதாரிகளை சந்தித்து மு.க.ஸ்டாலின் கலந்துரையாடினார். அப்போது தமிழகம் முழுவதும் 83 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலை கிடைக்காமல் இருப்பதாகவும் இவர்களில் 45 லட்சம் பேர் பெண்கள் என்றும் தெரிவித்தனர். வேலைவாய்ப்பு துறையில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக இளைஞர்கள் குற்றம் சாட்டினர். பட்டதாரிகள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து வேலை இல்லாமல் காத்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் 43 லட்சம் பெண்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து வேலை இல்லாமல் காத்திருக்கிறார்கள். காரணம் என்றால் தமிழகத்தில் கடந்த 4.5 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சி சரியா எந்த ஒரு வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரவில்லை. இதுதான் இதற்கு காரணம். ஆனால் பொய்யான ஒரு தகவலை சட்டசபையில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கல்வியை வருமானமாக்கிட்டாங்க, எல்லா துறையும் வருமானமாக்கிட்டாங்க. வேலை வாய்ப்பு துறையிலேயே இன்னைக்கு லஞ்சம் தலைவிரிச்சாடுது. எங்களை மாதிரி என்ன மாதிரி இந்த ஒரு துணை இல்ல, அதாவது அடுத்தவருடைய துணை இல்லாம இங்க இருந்து நான் அந்த இடத்துக்கு கொடுக்கணும் போக முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களை யார் பார்ப்பாங்க? ஐயா கலைஞர் ஐயா ஆட்சியில தான் எங்களுக்கு ஃப்ரீ பாஸ் கொடுத்தீங்க, எங்களுக்கு ரயில் கட்டணம் இலவசம், எல்லாமே உங்களுடைய ஆட்சியில தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகள்னு பெயர் வச்சீங்க. அப்படிப்பட்ட நீங்க நிச்சயமா ஆட்சிக்கு வருவீங்க. நமக்கு நாமே விடியல் நமக்குள் நாமே தேடிட்டு இருக்கோம். இன்னைக்கு வேலையில்லா பட்டதாரிகளை சந்திச்சு குறைய கேட்கறீங்க. நிச்சயமா நீங்க ஆட்சி கட்டில் அமர்வதில் கடுகளவும் மாற்றம் கிடையாது. இதற்கு பதிலளித்து பேசிய மு.க.ஸ்டாலின் 4.5 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் புதிதாக தொழிற்சாலைகள் எதுவும் தொடங்கப்படாததால் பட்டதாரி இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்றி வீதியில் சுற்றித் திரியும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து குன்னம் பகுதியில் கறவை மாடுகள் வளர்ப்பை பார்வையிட்டு பால் உற்பத்தியாளர்களுடனும் மு.க.ஸ்டாலின் கலந்துரையாடினார். தத்தனூர் கிராமத்தில் கரும்பு மற்றும் முந்திரி விவசாயிகளை சந்தித்தார். நேற்று மாலையில் அரியலூர் மார்க்கெட் வீதியில் இருந்து காமராஜர் திடல் வரை மக்களோடு மக்களாக நடைபயணம் மேற்கொண்டு அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இதனிடையே இன்றைய தினம் தஞ்சாவூர் பகுதியில் உள்ள கஞ்சூர் அருகில் கால்வாய் தூர்வாரும் பணி முடங்கியுள்ளதை மு.க.ஸ்டாலின் பார்வையிடுகிறார். அதனைத் தொடர்ந்து திருப்புவனம், கும்பகோணம், கண்டியூர் கிராமம், தஞ்சாவூர் நகர்பகுதி, பட்டுக்கோட்டை நகர்பகுதி, பேராவூரணி சந்திப்பு ஆகிய பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பலதரப்பட்ட மக்களிடமும் கலந்துரையாடி அவர்களது குறைகளை கேட்டறியவுள்ளார். கிரானைட் முறைகேடு தொடர்பாக மதுரை மாவட்டத்தில் விசாரணையை முடித்துக் கொண்ட IAS அதிகாரி சகாயம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று தனது இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளார். உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் மதுரை மாவட்டத்தில் நிகழ்ந்த கிரானைட் முறைகேடு புகார்கள் தொடர்பாக IAS அதிகாரி சகாயம் தலைமையிலான குழுவினர் கடந்த டிசம்பர் மாதம் முதல் ஆய்வுகளை மேற்கொண்டனர். பல கட்டங்களாக விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் கடந்த மே மாதமே அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருந்தது. எனினும் அதன் பின்னர் நரபலி உள்ளிட்ட புகார்கள் எழுந்ததால் விசாரணை நீண்டது. கடந்த வாரத்தில் விசாரணைகள் அனைத்தையும் முழுமையாக முடித்துக் கொண்ட சகாயம் குழுவினர் 25 கட்டுகள் கொண்ட ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட ஆவணங்களுடன் மதுரையிலிருந்து புறப்பட்டு சென்னை வந்தனர். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று திட்டமிட்டபடி விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த அறிக்கையில் நரபலி குறித்த திடுக்கிடும் தகவல்கள் பலவும் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி தொடர்பான ரகசிய ஆவணங்களை வெளியிட மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 2016ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் தேதி வரவுள்ள நேதாஜி பிறந்தநாள் அன்று அந்த கோப்புகளின் முதல் தொகுப்பு வெளியிடப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கி நாட்டின் விடுதலைக்காக போராடிய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மர்மமான முறையில் மறைந்தார். விமான விபத்தில் நேதாஜி மரணமடைந்ததாக வெளியான தகவலை அடுத்து கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக அவரது மரணம் மர்மமாகவே உள்ளது. இந்நிலையில் அண்மையில் மேற்கு வங்க அரசு தன்னிடமிருந்த நேதாஜி தொடர்பான 64 ஆவணங்களையும் வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து மத்திய அரசும் தன்னிடமுள்ள ரகசிய ஆவணங்களை வெளியிட வேண்டும் என்று நேதாஜியின் குடும்பத்தார் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து வலியுறுத்தினர். அப்போது நேதாஜியின் ரகசிய ஆவணங்களை ஒவ்வொன்றாக மத்திய அரசு வெளியிடும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார். 2016ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் தேதி வரவுள்ள நேதாஜியின் பிறந்தநாள் விழாவின் போது மத்திய அரசிடமுள்ள ரகசிய ஆவணங்களின் முதல் தொகுப்பு வெளியிடப்படும் என்றும் மோடி அறிவித்தார்.
முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 84வது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. கடந்த ஜூலை மாதம் மரணமடைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாமின் 84வது பிறந்தநாளை கொண்டாட நாடு முழுவதும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. டெல்லியில் அமைக்கப்பட்டுள்ள அப்துல் கலாமின் சிலையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார். பாதுகாப்பு, ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக் கழக வளாகத்தில் அப்துல் கலாம் வாழ்வின் கொண்டாட்டம் என்கிற தலைப்பில் அவரது புகைப்பட கண்காட்சியையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். ஹைதராபாத்தில் உள்ள ஏவுகணை ஆய்வு மையத்திலும் அப்துல் கலாமின் பிறந்தநாளை கொண்டாட சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்த ஆய்வு மையத்தின் பெயரை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஏவுகணை வளாகம் என மாற்றி அறிவிக்கிறார் பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பாரிக்கர். அத்துடன் பல மாநிலங்களும் அப்துல் கலாமின் பிறந்தநாளை கொண்டாட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளன. ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் இன்று அதிகாலையில் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினரின் தாக்குதல் தொடர்கதையாகவே இருக்கிறது. ஆனால் இதனை தடுக்க மத்திய மாநில அரசுகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நேற்று முன்தினம் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றதால் நேற்று 250 படகுகளில் மட்டும் ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். இன்று அதிகாலையில் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் வந்து தாக்குதல் நடத்தினர். கப்பலை மோத செய்ததில் தமிழக மீனவர்களின் ஒரு படகு மிக மோசமாக சேதமடைந்தது. கடற்படையினர் விரட்டியதால் ராமேஸ்வரம் மீனவர்கள் திரும்பி வந்தனர். கச்சத்தீவு பகுதிக்கே செல்ல முடியாத நிலை இருப்பதாக மீனவர்கள் வருத்தம் தெரிவித்தனர். உரமானிய நிலுவையை வழங்குவதற்காக 7000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. துறைமுக தொழிலாளர்களுக்கு உற்பத்தி அடிப்படையில் பரிசுத் தொகை வழங்கவும், நிலக்கரி சுரங்க தொழிலாளர்களுக்கு உற்பத்தி சார்ந்த ஊதியம் வழங்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அமைச்சரவை மற்றும் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவின் கூட்டம் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கடந்த நிதியாண்டில் வழங்கப்பட்ட உர மானியத்திற்காக உரம் தயாரிப்பு தொழிற்சாலைகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை பாரத ஸ்டேட் வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி உள்ளிட்ட பொதுத்துறை வங்கிகளின் கடனுதவி மூலம் திருப்பி செலுத்துவதற்கான 7000 கோடி ரூபாய் கடன் திட்டத்தை செயல்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் செய்தியாளரிடம் தெரிவித்தார். இதேபோன்று துறைமுக தொழிலாளர்களுக்கு உற்பத்தி அடிப்படையில் பரிசுத் தொகை வழங்கவும், நிலக்கரி சுரங்க தொழிலாளர்களுக்கு உற்பத்தி சார்ந்த ஊதியம் வழங்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை, மத்திய ரிசர்வ் காவல் படை, இந்தோ திபெத்திய எல்லைப்படை உள்ளிட்ட மத்திய படைகளைச் சேர்ந்த வீரர்களுக்கு என 113 பாசறைகளும் 13000 குடியிருப்புகள் கட்டவும் அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. திமுக ஆட்சியின் போது வழங்கப்பட்ட உதவித்தொகையை நிறுத்தி முதியோர்களை வஞ்சித்தவர் ஜெயலலிதா என திமுக தலைமை கழக முதன்மை செயலாளர் துரைமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி ஒன்றிய திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தண்டலகிருஷ்ணபுரம், சேனூர், கரசமங்கலம் உள்ளிட்ட 107 இடங்களில் திமுக கொடியேற்றும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சிகளில் திமுக தலைமை கழக முதன்மை செயலாளர் துரைமுருகன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியின் போது வழங்கப்பட்ட உதவித்தொகையை நிறுத்தி முதியோர்களை வஞ்சித்தவர் ஜெயலலிதா என குற்றம் சாட்டினார். இவர்களுக்கு முதியோர் பென்ஷன் 1000 ரூபாய் கொடுக்கப்படுதா? இல்லையே. அது மட்டும் அல்ல, கொடுக்காதது மட்டுமல்ல, ஏற்கனவே வழங்கி கொடுத்திருந்த 500 சேர்த்து நிறுத்திவிட்டார். எந்த அதிகாரி இதை மறுத்தாரோ அதனிடத்திலே ஒரு வாதிட்டு சட்டை போட்டு இந்த ஏழைகளை வஞ்சிக்காதீர்கள், பயப்படாதீர்கள், கலைஞருடைய ஆட்சியை வாங்காத தொகை சேர்த்து உங்களுக்கு வழங்கப்படும் என்ற உறுதியை இரு தாய்மார்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்நிகழ்ச்சியில் வேலூர் மத்திய மாவட்ட பொருளாளர் நரசிம்மன், பகுதி செயலாளர் வன்னிகராஜா, மண்டல குழு தலைவர் சுனில்குமார், ஒன்றிய செயலாளர்கள் கருணாகரன், கல்லூர் ரவி, மாணவர் அணி மாவட்ட அமைப்பாளர் சீனிவாசன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே 4 வழி சாலையில் வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 4 பேர் பலியான சம்பவம் அங்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்குடியைச் சேர்ந்த அன்பரசன், சதீஷ், பொன்னமராவதி புதூரைச் சேர்ந்த நந்தகுமார், பாண்டியராஜன் மற்றும் நண்பர்கள் 6 பேர் சுற்றுலா செல்வதற்காக புதிய சொகுசு காரில் மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது சிவகாசியில் இருந்து பட்டாசுகளை ஏற்றிக்கொண்டு சென்னை சென்ற மினி லாரி
மேலூரை அடுத்த வெள்ளரிப்பட்டி அருகே வந்தபோது 4 வழி பாதையில் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வந்ததை கவனிக்காமல் எதிரே வந்த கார் மீது பயங்கரமாக மோதி விபத்திற்குள்ளானது. இதில் சம்பவ இடத்திலேயே சதீஷ், அன்பரசன், நந்தகுமார் ஆகியோரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பாண்டியராஜனும் பலியாகினர். கருத்து சுதந்திரத்திற்கு நாட்டில் பேராபத்து ஏற்பட்டுள்ளதாக திராவிட கழக தலைவர் கி வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த வாரம் மரணமடைந்த மூத்த பத்திரிகையாளர் நாத்திகம் பாலன் படத்திறப்பு விழா மற்றும் நலிந்த பத்திரிகையாளர்களுக்கு உதவி வழங்கும் நிகழ்ச்சிகள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திராவிட கழக தலைவர் கி வீரமணி நாத்திகம் பாலன் படத்தை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் எழுத்து உரிமையும் உணவை தேர்வு செய்யும் உரிமையும் பறிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் மத்திய அமைச்சர்கள் ஆணவமாக பேசி வருவதாக குறிப்பிட்ட அவர் நாட்டில் கருத்து சுதந்திரத்திற்கு பேராபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். எழுத்தாளர்களுக்கு உரிமை இல்லை, உண்ணுவதற்கு உரிமை இல்லை, எண்ணுவதற்கு உரிமை இல்லை, எழுதுவதற்கு உரிமை இல்லை என்பதை போன்ற நிலை பொதுவானவர்களெல்லாம் நாம் ஒரு ஜனநாயகத்தில் கருத்து சுதந்திரத்தோடு இருக்கிறோமா, அடிப்படை கருத்து சுதந்திரம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா என்று அச்சப்படக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிற நேரத்தில் கலாச்சாரத்துறையில் இருக்கிற பண்பாட்டுத்துறை அமைச்சர் ஒருவர் பேசுகிறார். திருப்பி கொடுப்பது அவர்களுடைய உச்சரிக்க விருப்பம், அதை பற்றி நாங்கள் சொல்ல முடியாது. வேணா அவர்கள் எழுதுறதை இனிமேல் நிறுத்திக்கிட்டோம், விருதை கொடுத்ததோடு நிறுத்தக்கூடாது, எழுதுறதையும் நிறுத்தி கொள்ளணும்னு சொல்லுவதற்கிறத இதை விட ஆணவ பேச்சு வேறு என்ன இருக்க முடியும்? கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை ஜமாத்தில் அதிமுகவைச் சேர்ந்த வக்பு வாரிய தலைவரின் ஆதரவாளர்கள் அத்துமீறி நுழைந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகக் குழுவை கலைத்த சம்பவம் இஸ்லாமியர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தக்கலையில் சூஃபி ஞானியும் 11 சித்தர்களுள் ஒருவருமான பீர் முகமது ஒலியுல்லா பெயரில் இயங்கும் தர்கா உள்ளது. இங்கு வக்பு வாரிய விதிகளின்படி தேர்தல் நடத்தப்பட்டு கடந்த ஆண்டு முதல் புதிய நிர்வாகிகள் செயல்பட்டு வந்தனர். இவர்களுக்கு அதிமுகவைச் சேர்ந்த வக்பு வாரிய தலைவர் தமிழ் மகன் உசேன் மற்றும் பத்மநாபபுரம் நகர அதிமுக செயலாளர் ஜாஃபர் சாதிக் ஆகியோர் 2 ஆண்டுகளாக நெருக்கடி கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜமாத் நிர்வாகம் சார்பில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தமிழ் மகன் உசேனின் ஆதரவாளர்கள் அத்துமீறி நுழைந்து செய்தியாளர்களை மிரட்டினர். மேலும் ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகக் குழுவை கலைத்து ஜமாத்தை தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வருமாறு தமிழ் மகன் உசேன் உத்தரவிட்டு அலுவலகத்திற்கும் சீல் வைத்ததாக ஜமாத்தின் தற்போதைய தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமானது. வக்ஃப் போர்டினுடைய அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2013 விதிகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு அவர்கள் இதை ஒரு அநியாயமான அவர்களுக்கு பணியாத சமப்பணம் ஆகாத ஒரு ஜமாத்தை கைப்பற்றணும்னு சொல்லக்கூடிய ஒரு பலாத்காரத்தை பயன்படுத்தி இன்னைக்கு எடுத்திருக்கிறாங்க. நாங்கள் வக்ஃபு நிர்வாகத்தினுடைய தமிழ் மகன் உசேன் அவர்களுடைய இந்த ஆணை என்பது 18/8 என்பது திட்டமிட்டு இந்த நிர்வாகத்தை முடக்குவதற்காக முன் தேதியிட்டு போட்டது ஆணை. ஜெகன்பன் நாட்டு இருந்துக்கிட்டு அவர் இந்த மாதிரி வேலைகளை செய்துட்டு இருக்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய நகர செயலாளர்களுடைய பின்னணியில் இன்று இந்த ஆட்களை எல்லாம் ஊருக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்களை, ஊரோடு வழக்குள்ள ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து வச்சு நடத்துகிறாங்க. தொல்லியல் துறை வழங்கிய தடை யானையை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் பல்லாவரத்தில் திமுக சார்பில் பொதுமக்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் பல்லாவரம், பழைய பல்லாவரம், அனகாபுத்தூர் கண்டோன்மெண்ட் ஆகிய பகுதிகளில் பல தலைமுறைகளாக வசித்து வரும் வீடுகள், கடைகள் போன்ற இடங்களை தொல்லியல் துறைக்கு சொந்தமான இடம் என்று கூறி ஆக்கிரமிப்பு செய்வதை கண்டித்தும் தொல்லியல் துறை தடையாணையை திரும்பப் பெற வலியுறுத்தியும் திமுக சார்பில் போராட்டம் நடைபெற்றது. பல்லாவரம் திமுக சார்பில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளர் தாமோ அன்பரசன் தலைமையேற்று சிறப்புரையாற்றினார். தொல்லியல் துறை விதித்த தடையாணையை திரும்பப் பெற வேண்டும் என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். பல்லாவரம் நகரத்தில் தொல்லியல் துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளோடு வந்து அந்த பகுதியில் அளவு செய்வதற்காக வந்ததற்கு பிறகு அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு ஒரு பதற்றம் ஏற்பட்டு அனைவரும் சாலை மறியல் செய்த நிலை கடந்த ஒரு 5 நாட்களுக்கு முன்பு ஏற்பட்டது. 4.25 வருஷமாக அதிமுக ஆட்சியினர் எந்த பணியும் இதில் செய்யாமல் முடக்கி வைத்துவிட்டு இந்த பிரச்சனைக்கு திமுக தான் காரணம் என்று பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். இதை கண்டித்து தான் இன்றைக்கு பல்லாவரம் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடைபெற்றது.
இதேபோன்று புதுக்கோட்டை நகராட்சியின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், துப்புரவு பணிகளை முறைப்படுத்த வேண்டும், ஏரிகளை உடனே தூர்வார வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். மாவட்ட செயலாளர் பெரியண்ணன் அரசு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மத்திய இணையமைச்சர் ரகுபதி, நகர செயலாளர் நைனா முகமது உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கலிபோர்னியாவில் 1 டன் எடையுள்ள ராட்சத பூசணிக்காயை விளைவித்த விவசாயிக்கு பரிசு வழங்கப்பட்டது. அந்த பூசணிக்காய் சுமார் 7 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. கலிபோர்னியாவில் விளைந்த 1 டன் எடையுடைய பூசணிக்காய் அனைவரையும் கவர்ந்தது. இந்த ஆண்டிற்கான பூசணிக்காய் பயிர் செய்து விற்பனை செய்யும் விழாவில் முதல் பரிசை இந்த பூசணிக்காய் பெற்றது. இதனை விளைவித்த விவசாயி ஸ்டீவ் டாலிடஸ் என்பவருக்கு பரிசு வழங்கப்பட்டது. அப்போது 1 டன் எடையுடைய இந்த ராட்சத பூசணிக்காயை 11,000 அமெரிக்க டாலருக்கு ஒருவர் ஏலம் எடுத்தார். இந்திய மதிப்பில் இது சுமார் 7 லட்சம் ரூபாய் ஆகும். கலிபோர்னியாவில் வறட்சி நிலவும் நிலையிலும் இதுபோன்று 1 டன் அளவுடைய பூசணிக்காயை பயிர் செய்ததற்காக விவசாயி ஸ்டீவ் டாலிடஸ் மற்றும் அவரது மனைவிக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொடநாட்டிற்கு கோப்புகளை கொண்டு செல்வதால் மக்கள் பணம் வீணடிப்பு. நமக்கு நாமே பயணத்தில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறியதற்கு கண்டனம். கிரானைட் ஊழல் குறித்து இன்று அறிக்கை சமர்ப்பிக்கிறார் IAS அதிகாரி சகாயம். நரபலிகள் பற்றி மேலும் தகவல்கள் இடம்பெறலாம் என எதிர்பார்ப்பு. நேதாஜி தொடர்பான ஆவணங்களை வெளியிட மத்திய அரசு முடிவு. ஜனவரி 23ஆம் தேதி முதலாவது தொகுப்பு வெளியிடப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. நாடு முழுவதும் அப்துல் கலாம் பிறந்தநாள் விழா. டெல்லியில் சிலை திறப்பு. ஹைதராபாத்தில் ஏவுகணை ஆய்வு மையத்திற்கு கலாம் பெயரை சூட்டுகிறார் பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பாரிக்கர். ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் மீண்டும் தாக்குதல். கச்சத்தீவு அருகே கப்பலை மோதியதால் ஒரு படகு சேதம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம். வணக்கம்.